Hello everyone, welcome to my YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் ரைஸ் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். எக் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் கேரட், பீன்ஸ், கேபேஜ், ஆனியன், கேப்சிகம், ஜிஞ்சர், கார்லிக், எக், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை. ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காண்டி ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நாங்கள் பாசுமதி அரிசி 1 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். அதை தண்ணியில் வச்சு ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம். தண்ணி நல்லா கொதித்த உடனே அந்த பாசுமதி அரிசியை உள்ளே போடணும். அரிசியை தண்ணிக்குள்ளே போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்படியே வேகிறதுக்காண்டி நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாம். அரிசி வேகிறதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான காய்கறியெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காண்டி 1 கிலோ பாசுமதி ரைஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் 10 முட்டை ஆட் பண்ணிக்கிறோம். அதை எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பொரித்த முட்டை எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பேனில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஒரு அரை வேக்காடில் இருந்தாலே போதும். வெங்காயம் அரை வேக்காடு ஆனதுக்கப்புறமா கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸும் நல்லா அரை வேக்காடு ஆனதுக்கப்புறமா கேரட் சேர்த்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸுமே ஒரு 2 தடவை கிண்டி விட்டாலே போதும். கேரட்டுக்கு அப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா. இதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு தடவை கிண்டி விட்டதுக்கப்புறமா பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ பெப்பர் தூள் தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு தடவை கிண்டி விட்டுடலாம். பெப்பர் தூளை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரைட் ரைஸ் மசாலா ஆச்சியில் வாங்கினது இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டையும். பெப்பரும் ஃப்ரைட் ரைஸ் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி மொத்தமாக கிண்டிக்கலாம். அரிசியை வடித்து காய வச்சுருக்கோம். இனிமேல் இதை எடுத்து அப்படியே உள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை போட்டு கிண்டி விட்டுடலாம். இப்போ நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் பிளேட்டில் வச்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க and மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பை பை.